இந்த சலிக்காம ஒரு இதுவும் எப்படி வந்ததுன்னு எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு மீட்டிங்னா வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இடையில விட்டு பேசுவாங்க. அந்த ஒரு இதெல்லாம் எல்லாமே காலையில இருந்து சலிக்காம பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன் இந்த 4 வருஷத்தை வீண் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. சார் இந்த 2 வருஷத்துக்கு முன்ன வந்திருந்தப்ப இன்னும் நிறைய எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கலாம். அதாவது எத்தனையோ பேர் எப்படி எப்படிலாம் தெரியாமலாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவுபடுத்திருக்கலாம். இவரை வச்சு இன்னும் நிறைய நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒத்துழைப்பு பிடிச்சது நிறைய பேருக்கு பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. மனிதரும் மாணிக்கமாக திகழ்ந்து ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த குழந்தை முதல் மனிதர்கள் மறையும் காலமாக ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிகழ்ச்சியை குப்பை பறிக்கும் மனிதர்கள் முதல் விண்வெளி ஆராய்ச்சி நடத்தும் அறிஞர்கள் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை டாக்டர் எம்பி நிர்மல்குமார் அவர்கள் நடத்தியது நான் எனது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக கருத்தில் கொண்டு மக்களுக்கு இது போன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பது உண்மையை இந்த நேரத்தில் சால பொருந்தது என்று இந்த நேரத்தில் மனதான பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று சிறப்பாக நன்னாளிலே அறிவு பயிற்சி நடத்தி எங்களுடைய சோர்வான மனநிலையை தூண்டும் அளவிற்கு சிறப்பாக நடத்தினார்கள். அமுதா உருளாபடி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்தவர். இந்த பயிற்சியில் ஒரு ஐயா நடத்திய பாடத்தில் நான் முக்கிய கருத்துக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டேன். ஒரு கையில்லாத பெண் எப்படியெல்லாம் சாதனை படைக்கிறது, அது மாதிரி நம்மளும் செய்ய வேண்டும், மக்களுக்கு மூப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு ஐயா கற்றுக் கொடுத்த மாதிரி நம்மளும் மற்ற ஊராட்சி உள்ள மக்களுக்கு மூப்புணர்வு கொடுத்து முன்னேற்ற வேண்டும் என நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிர்மல் சார் சொன்னதை போல நீங்கள் மாண்புமிகு அமைச்சர்களாகவோ அல்லது முதல்வராகவோ ஆகுவதற்கான தகுதிகள் உங்களிடம் உள்ளது. இந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே போதும், பணம் தேவையில்லை. சார் சொன்னாரு, எனக்கு அப்படியே மெய்சிலிட்டு விட்டது. அதாவது மக்களிடத்துல எப்படியெல்லாம் பழக வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உயரத்திற்கு ஏற்றார் போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும். ஊடக வளர்ச்சி துறையின் மூலமா இந்த 4 ஆண்டு காலமாக ஏகப்பட்ட மீட்டிங் போயிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சுற்றுலா 7 நாள் 5 நாள் பயிற்சி பட்டை பயிற்சி நடிச்சிருக்காரு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள். அதிலையும் சென்றிருக்கேன். இருந்தாலும் இந்த மீட்டிங்கை வந்து ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடத்தி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எனது ஊராட்சியை நல்லா சிறப்பாக செய்திருப்பேன் என்று டாக்டர் ஐயாவுடைய இந்த பேச்சை கேட்க கேட்க இன்னைக்கு வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குங்க. காதலிக்கலாம் சொந்த ரொம்ப நெருங்கி சொல்லுறாங்க. இந்த பேச்சை விட்டுட்டு போயிடலாம் நினைச்சா இவர் நம்ம கோவம் வராங்க. அப்புறம் ஒரு இனிமையா எளிமையா அந்த பேச்சை வந்து இத்தனை பேர் உட்கார்ந்த கொண்டு ஏற்றி போகக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு திறமை பண்ணுங்க. அவருக்கு எப்படி வந்து எனக்கு புறமே இருக்கு. டாக்டர் அப்துல் ஐயா அவர் சொல்லுவாங்க, இந்த நாட்டில் வந்து எதிர்காலம் இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது என்று ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போறத கூட பள்ளி மாணவர்கள் கேள்வி கேட்பா அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுப்பாரு. ஆனா இவர் கேட்கிற கேள்விக்கு நம்மள பதில் சொல்ல தெரியல. நாம ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக அந்த பள்ளிக்கூடத்துக்கு குடியரசு தினம் வந்தா டாக்டர் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் ஏற்ற மாதிரி நாமளும் எல்லா பள்ளிக்கூடத்துக்கு குடியேற்றோம். அவங்க கேட்கிற கேள்வி வச்சுன்னா ஐயா கேட்கிற கேள்விக்கு ஒன்றுக்கு பதில் சொல்லணும். அவர் சொல்லி பாட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இந்த கூட்டத்தை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்திருக்கா ஊராட்சி வளர்ந்த ஊராட்சி ஆகிய கூறிக்கொண்டு அதே மாதிரி ஐயா சொன்ன விஷயத்துல நான் சொல்ல வரேன். நான் தலைவரானப்போ 5 ஆண்டுக்கு சேர்த்து வருமானம் 3 லட்சம் தான் இருந்தது. இன்னைக்கு 1 கோடி உயர்த்து, 1 கோடி 5 வருஷத்துக்கு சேர்த்து 3 லட்சம் இன்னைக்கு 1 கோடி உயர்த்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோள், ஐயா தயவு செய்து ஐயா வீட்டை காமிச்ச மாதிரி என் பஞ்சாயத்து அப்படி இருந்தது. இப்போ ஐயா வீடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி என் பஞ்சாயத்து உருவாக்கி இருக்கிறேன். அதனால வாழ்நாள் ஐயாவுக்கு தயவு செய்து என்னுடைய பஞ்சாயத்து வருமாறு வேண்டுகோளாக வேண்டுகோளாக வைக்கிறேன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒன்றியத்தைச் சேர்ந்த வேளாண் ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வருகிறேன். எனது ஊராட்சிக்கு தேவையான அத்தியாவசியமான சேவைகளை உடனுக்குடன் செயல்படுவதோடு இப்போது நிர்மல் ஐயா கொடுத்த ஊக்கத்தின் பெயரில் நல்ல முன்னோடியாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கொண்டு நான் வருங்காலத்தில் ஒரு முன்னோடி விவசாய